இந்த கூட்டணிங்கிற இடத்துல கூட ஒரே நிலைப்பாடு ஒரே பாலிசி இருக்கிற விஷயத்துல கூட ஒன்னா இல்லைங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். இது தாவேக்காவுடைய பிரச்சனை கிடையாது, அது அந்த கட்சியிலுக்குள்ள பிரச்சனை. பே. சண்முகம் அவர்கள் இவங்க கொடுத்த வாக்குறுதியில் இந்த மாணவர்களுக்கு 4000 கொடுக்கணும்னு மாவட்ட தலைநகரம் முழுக்க போராட்டம் நடத்தினார். திரும்ப அவர்கள் பேசினார், ஆட்சி மாறிடுச்சு, ஆனா அம்பேத்கர் சிலையை வைக்க விடல, முதலமைச்சரால ஒன்றும் பண்ண முடியல, அதிகாரிகள் தான் நடத்துறாருன்னு திரும்ப பேசினார். திமுக தூண்டி விட்டு உள்ளுக்குள்ள அவரையே வச்சு கீ கொடுத்துருக்குன்னு எடுக்கலாமா? இவர்கள் எல்லாம் அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய என்ன வேணாலும் உரிமை இருக்கு, அவங்க பேசலாம், சண்டை போடலாம், தங்கள் உரிமையை கேட்கலாம். இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு தான் உள்ள குடைச்சல் கொடுக்குறாங்கிற பிரச்சனையே. இப்ப ஷானவாச சொல்றீங்க, திருமாவே அதை சொல்றாரு அப்படின்றாரு அவர். ஷானவாஸ் பேசின அந்த விஷயத்துக்கு திருமாவளவன் உடன்படுறாரா? உங்களுக்கு அந்த தலைமை மீது அதிருப்தி, தலைவர் மீது அதிருப்தினா ரிசைன்மெண்ட் திமுக போய் சேர்ந்துக்கலாம். ஆனா இருந்துகிட்டு ஒரு கட்சியோட ஒரு கூட்டணியோட நீங்க எப்படி ஒரு குற்றச்சாட்டு வைப்பீங்க? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க கூட்டணிகளுக்குள்ள வேறு வேறு குரல்கள் வருது அப்படின்னு சொல்லி, ஆனால் ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்குள்ளேயும் இப்போ கடந்த காலத்தில் குறிப்பாக காங்கிரஸ் அந்த மாதிரி இருக்கும், திமுக காங்கிரஸ் ஒன்று இருக்கும், அதிமுக காங்கிரஸ் ஒன்று இருக்கும். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இங்கே இருக்கிற லெஃப்ட் லீனிங்கில் இருக்கிற எல்லா கட்சிகள்லையுமே திமுக ஆதரவாகவும் தாவேக்கா ஆதரவாகவும் ஒரு பெரிய பிளவு இருக்கா? ஆமாம், நீங்கள் கனகராஜ் தோழர், பாலபாரதி மேடம் இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவங்களுடைய போஸ்டெல்லாம் டெய்லி எடுத்தீங்கன்னா உண்மையாகவே இவங்க கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களாங்கிற கேள்வி வரும். அது அவங்களவே வெளிப்படையாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாதிரி இருக்குது. அதை தாண்டி கடந்த காலங்களில் கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டாக இருக்கட்டும், மேகதாதுவாக இருக்கட்டும், ஒன்றா நின்று இருக்கிறாங்க. ஏன் தாவேக்கா ஒரு பக்கமாகவும் நீட்டு விவகாரத்தில் இந்த கட்சிகள்லாம் ஒரு பக்கமாகவும் நிற்கிறாங்க? கட்சிகள் தனித்தனியாக நிற்கிறது கூட பிரச்சனை, அது அடுத்த பிரச்சனை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். இப்போது ஒரு இஷ்யூவில் தாவேக்கா ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. தாவேக்கா கூட்டணிக்குள்ளேயே ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம், ஒரு எக்ஸ் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்சியில் ஒரு குரூப் தாவேக்கா நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, இன்னொரு குரூப் தாவேக்காக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்காங்க. அது வெளிப்படையாக தெரியுது. இவங்களுடைய போஸ்டர்ல எல்லாம் நான் இப்போ சொன்னவங்க போஸ்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விசிகால அந்த மாதிரி தெரியுது. இது ரெண்டுமே ரொம்ப வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்போ இவங்க இந்த கூட்டணிங்கிற இடத்துல கூட ஒரே நிலைப்பாடு ஒரே பாலிசி இருக்கிற விஷயத்தில் கூட ஒன்றா இல்லைங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். கடந்த காலங்களில் நீட்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு ஒன்னா நின்று இருக்கு. திமுக அதிமுக பிளவுபட்டு அவங்க எதிரெதிர் துருவமா இருப்பாங்க, அது தேர்தல் அரசியல்ல பேசுவாங்க. ஆனா காவேரி விவகாரத்துல நீட் விவகாரத்துல எல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்னா தானே உட்காந்து பேசி இருந்திருக்கிறாங்க. சோ கூட்டணிக்குள்ளேயும் அது பொருந்துங்கிற. ஆனா இப்ப என்னன்னா தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடுல சில பேர் இருக்கிறாங்க, தாவேக்கா எதிர்ப்பு நிலைப்பாடுல ஒரு கூட்டணிக்குள்ளேயே 2 ஃபிரிக்ஷன் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டேட்மெண்ட் வேற வேற மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆட்சி மாற்றம் வந்தாதான் இதெல்லாம் நீட்டுக்கு சொல்றது. அமைச்சர் சொன்ன டோன்ல இப்ப சாரு கூட அந்த வேர்டை யூஸ் பண்ணார், ஆட்சி மாற்றம் வேணும்னு. 69% நமக்கு ரிசர்வேஷனை தக்க வச்சதுக்கு எந்த ஆட்சி மாற்றம் நடந்துச்சு? நுழைவுத் தேர்வு நீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடுக்கு நுழைவுத் தேர்வுக்கு விலக்குங்கிறத எப்படி கொண்டுட்டு வந்தாங்க? இதெல்லாம் நுழைவுத் தேர்வு விலக்கு கொண்டு வந்தப்போ திமுக அங்க மினிஸ்ட்ரியில இருந்தாங்க, யூபிஏ கவர்மெண்ட்ல திமுக இருந்தாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். அதே யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்ததுனால அவங்களால நீட்டை முழுவதும் பேனுங்கிறது தானே திமுகவுடைய இதா இருந்துச்சு. அவங்களால அன்னைக்கு அதை பண்ண முடிஞ்சுச்சா? காங்கிரஸோட இருந்து தனக்கு குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு விலக்கு மட்டும் தான் வாங்கிக்க முடிஞ்சது. அந்த இடத்தை தான் நான் தொடறேன். இல்ல, சுபேர் சொன்னது கரெக்ட் தானே. இப்போ நம்மளால நீதிமன்றத்துல போக முடியாது, நீதிமன்றம் இது உறுதிப்படுத்திடுச்சு. இங்க இருக்கிற எந்த கட்சியும் இப்போ இங்க இருக்கிற திமுக இல்ல அதிமுக இல்ல தாவேக்கா போயிட்டு இருக்கு. பிரேக்கிங் 3.5 லிட்டர் என்ன தண்ணீர் திறந்து விட சொல்லி போர்டு இது போட்டிருக்காங்க. ஓகே, திமுகவோ இல்லை தமிழ்நாட்டு கட்சிகளினுடைய தயவுல அங்கே ஒரு கவர்மெண்ட் இல்லை அப்படிங்கும்போது இது அவர் சொல்கிறது சரிதானே. அங்கே ஒரு அரசாங்கம், இப்போ திமுகவே கடந்த காலத்தில் அதான சொன்னாங்க, அங்கே திமுக பங்கேற்கிற ஒரு ஆட்சி வரும்போது நாங்கள் நீட்டை எடுத்துருவோம் அப்படின்றதான திமுக காலம். இப்ப தாவேக்கா நாளைக்கு போச்சுன்னா நீங்க திமுகவுக்கே நான் சொல்லிட்டேன், திமுக யூபிஏ கவர்மெண்ட்ல யூபிஏ 1ல இருந்தாங்க, யூபிஏ 2ல மன்மோகன் சிங் ஆட்சியில் அவங்க இருந்தாங்க, ஹெவி போர்ட்போலியோவை கையில் வச்சிருந்தாங்க. அவங்களால அவங்களுடையது நுழைவுத் தேர்வு வேண்டாங்கிறது தான். அதனால தான் அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்த நுழைவுத் தேர்வையே கலைஞர் ரத்து பண்றாரு. அதுக்கப்புறம் நீட் வந்தப்பையும் இங்க விலக்கு வாங்கியிருந்தாங்க. அவங்களால விலக்கு மட்டும்தான் வாங்க வந்துச்சு. பூரணமா நீட் எதிர்க்கு ரத்துங்கிற இடத்துக்கு அவங்களால நகர முடியல. மற்ற மாநிலங்கள்ல இருக்கு. ஆனா இப்ப பாஜகவும் அதிமுகவும் ஒன்னாதானே கூட்டணியில தானே இருந்தாங்க. ஏன் அதிமுகவுடைய தயவுல பாஜக அரசாங்கம் இல்ல அங்க இல்ல. ஆனா
எடப்பாடி என்ன சொல்லி இங்க பிரச்சாரம் பண்ணாரு, நாங்க வந்து கூட்டணியில நீங்க எங்களுக்கு அந்த மினி சட்டமன்ற தேர்தல் ஒன்று 2019 நடந்ததுல, அப்ப பிரச்சாரத்திலேயே அவர் சொல்லியிருப்பாரு, அதாவது எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா தான் நாங்க கூட்டணியில இருக்கிறோம், எல்லாத்தையும் வந்து சுமூகமா தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி இந்த மாதிரி நீட்டு விவகாரங்கள் எல்லாம் நமக்கு சுமூக தீர்வு கிடைக்கும், நீங்க வந்து அந்த கட்சிக்கு ஆதரிச்சிங்கன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்க காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அப்படின்னு சொல்லியே வாக்கு கேட்டார். ஆனா ஏதாவது நடந்துச்சா? அப்படி இவங்க கூட்டணியில அங்கம் வகித்தாங்க வகிக்கலங்கிறது ரெண்டாம் பட்சம். ஆனா கூட்டணியில இருக்கும் பொழுது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கலங்கிற முதல்ல இந்த பார்வையே முதல்ல தவறானது. மத்திய அரசுங்கிற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அனைத்து மாநிலங்களையும் ஒன்றா தான் பார்க்கணுமே தவிர, கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு ஃபேவரிசமாகவும் கூட்டணியில இல்லாதவங்களுக்கு வந்து அன்ஃபேராகவும் நடந்துக்கிறங்கிற இருக்கணும்னு சொல்ற வாதமே முதல்ல தப்பு. பத்திரிகையாளர்களா நாம் அதை எதிர்க்கிறோம். ஆனா இவங்க கூட்டணியில இருந்தாது குறைந்தபட்சம் கிடைக்குமானா காங்கிரஸும் பாஜகவும் ஒரே நிலைப்பாடுல தான் மத்தியில இருக்கக்கூடிய பாலிசியை வச்சிருப்பாங்க. நாம தான் தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒண்ணா தான் தமிழ்நாடு ஃபைட் பண்ணி பெற்றிருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு நம்ம ஃபைட் பண்ணி தானே பெற்றோம். அவங்க ஒன்றும் கூட்டணிக்கு நமக்கு வந்து ஆதரவு இருக்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு எடுத்து கொடுத்தாங்க? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது ஒவ்வொன்றுமே இங்க ஃபைட் பண்ணி லீகலா இல்லைன்னா சட்ட ரீதியாக தான் நம்ம பெற வேண்டியதெல்லாம் பெற்றிருக்கிறோம். அதனால திரும்பவும் நாங்க வந்து அமைச்சர் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வந்துரும், அப்ப நாங்க அந்த அமைச்சரவைக்குள்ள போயிட்டோம்னா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்றதுங்கிறது வரைக்கும் சரி. கடந்த காலங்கள்ல நீங்க நீட் எதிர்ப்புல இருந்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சியாக, இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்துட்டதை விடுங்க, நீங்க 2 ஆண்டுகள்ல அரசியல் கட்சியாக செய்த விஷயங்களை டைம்லைன் பண்ணுங்கன்னா பண்ணுவாங்களா? அவங்க வெறும் எதிர்ப்புங்கிற மனநிலையில தானே சொல்றாங்க. அதே மாதிரியான வாதம் தான் இதுவும் சொல்றேன் நான். இது தாவேக்காவை மட்டும் குறை சொல்றதுல வந்து பிரயோஜனம் இல்லை நினைக்கிறேன். தாவேக்கா ஆரம்பிச்ச இந்த 2 ஆண்டு காலத்துல வந்து தமிழ்நாட்டினுடைய நீட் எதிர்ப்பு பெரிய அளவில் வந்து மட்டுப்பட்டிருக்கு. ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு டெல்லியில் ஒரு போராட்டம் நடந்தா அந்த அடிப்படையில் தான் வந்து மறுபடியும் இங்கே ஒரு நீட் எதிர்ப்பு மனநிலை இருக்கு. ஆனால் போராட்ட காலத்துக்கு வராமல் இருந்து அந்த 2 வருஷம் வந்து பெருசா நீட் எதிர்ப்பு போராட்டங்களே வந்து இங்க நடக்கல அப்படிங்கிறதா உண்மை. நம்ம தாவேக்காவை மட்டும், அதாவது திமுக அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நீட்டுக்காக 2 தடவை வந்து கூடி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனாங்கல்ல, அது குடியரசுத் தலைவர்கிட்ட போய் பெண்டிங்க்கு போச்சுல, அதை பத்தி ஏதாவது இவங்க பேசியிருக்காங்களா? இப்போ அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்க? அப்போ நீட்டு மட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்கிறதே இங்கே தவறான ஒன்று. அது தொடர்ந்து 10 ஆண்டுகளாக போராட்டமாக தான் இருக்குது. அது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து இயக்கம் நடத்துது, ஆளுங்கட்சியாக போராட்டம் நடத்துனாங்க. அப்போ இது என்னன்னா அவங்க பண்ணும்போது அது எல்லாமே ஏதோ அவங்களுடைய பிரச்சனையாக மட்டுமே அணுகப்பட்டிருக்கோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து அவங்க கூட வந்து பேன் நீட்டு கேட்கல, ஃபேர் நீட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கே இங்கே இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறார், நீட்டை எதிர்க்கிறவங்க ஜேஇயை எதிர்ப்பாங்களா, இது கிளாட்டை எதிர்ப்பாங்களா, நட்டாவை எதிர்ப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தேர்வு எதுவும் வந்து தமிழ் வழியில் படிச்சுட்டு வந்த பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கான தேர்வு அல்ல. ஜேஇயும் ஐஐடியும் மத்திய அரசு கல்வி பல்கலைக்கழகங்களுக்கு அந்த இதுக்கு போகிறதுக்கு தான் அந்த தேர்வு நுழைவாக தேவைப்படுது. அது இல்லாமையே இங்கே சேர்க்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் நீட் அப்படி கிடையாது. இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இந்த குறைந்தபட்ச புரிதலோட இங்கே எல்லாத்தையும் அணுகுறோமா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த கேள்வி வருது. அதனால மேலே வந்து நம்ம கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்றாதான் இங்கே எல்லாம் கிடைக்கும்னா, யூபிஏ 10 வருஷம் இருந்தாங்களே, அப்ப காவேரி அப்பையும் பிரச்சனையா தானே இருந்துச்சு, ஏன் அதுக்கு வந்து சட்ட போராட்டம் நடத்தினாங்க? அப்ப அமைச்சரவையில் இருந்தாங்கன்னு தூக்கி கொடுத்துட்டாங்களா? கிடைக்கல. காவேரியே ஒரு உதாரணம் இருக்கு. அதனால அமைச்சரவையில் அங்கம் வகித்து ஆட்சி மாற்றம் வந்தான்னு சொல்றதே கடந்த காலத்துல இருக்கிறதுல இருந்து பார்த்தாலும் சரி கிடையாது. தற்போது இருக்கிறபடி ஆளுங்கட்சி மீதான எந்த விமர்சனத்தையும் மத்திய அரசின் மீது வைக்காமல் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியோன்னு தோணுது. நான் உங்கள்கிட்ட கேட்ட அதே கேள்விதான். இந்த கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டணி தலைமையில் இருக்கிற கட்சிகளை இஷ்யூ பேஸ்டாக வந்து எதிர்ப்பாங்க. இப்போ கடந்த ஆட்சி காலகட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சாம்சங் விவகாரத்தில் திமுக மேலே வந்து அதிருப்தி இருந்தது. ஆனால் அந்த ஒட்டுமொத்த மார்க்சிஸ்ட் கட்சியுமே வந்து திமுக மேலே அதிருப்தி இருந்தாங்க. அந்த விவகாரத்தில் வேங்கவேல விசிகாவுக்கு அதிருப்தி இருந்தது, ஒட்டுமொத்த விசிகாவும் வந்து அதில் ஒரே கருத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இஷ்யூ எடுத்தீங்க அப்படின்னா எல்லா கட்சிகளுமே வந்து 2 பிரிஞ்சு கிடக்கல. இந்த பிரிவே வந்து தாவேக்கா கூட்டணி கட்சியில் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணலையோ அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தாதான்? இது தாவேக்காவுடைய பிரச்சனை கிடையாது, அந்தந்த கட்சிகளுக்குள்ள பிரச்சனை. கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக திமுக தன் கூட்டணி கட்சிகளை தனக்கான ஒரு அணியை உருவாக்கி வச்சுட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ விசிகா உடைக்க ஒரு கும்பல் ரெடி பண்ணிட்டாங்க, இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளை உடைக்கிறதுக்கு வெளியே பண்ணுவாங்க, காங்கிரஸ் ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கிறாங்க. திமுக ஒட்டுமொத்தமாக தன் கூட்டணி கட்சிகளை தன்னுடைய ஆட்களை உள்ளே வச்சு தனக்கு ஆதரவான ஆட்களை வைத்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டே இருந்தாங்க கடந்த 10 வருஷமாக. இப்போ அவங்க வெளியில் போனதுக்கு பிறகு அந்த வேலையை திருப்பி செய்கிறாங்க. இதே ஆளூர் சார்னவாஸ் இன்றைக்கி பேசுகிறார், அறத்தின் பக்கம் நிற்கிறேன் அப்படின்றாரு. ஏன் அந்த அறத்தின் பக்கம் நிற்கிறவர் போன தேர்தலில் உங்களுக்கு 8 சீட்டு தான் கொடுக்குறது, இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்லாம் கொதிச்சானே. அப்போ நீங்கள் அந்த அறத்தின் பக்கம் நீங்கள் இங்கே பக்கம் நின்று இருக்கணும். பிரச்சாரத்துக்கு கூட வராமல் போயிட்டீங்களே. பண்ணாரு ஒரு நாள் 2 பேருக்கு தலை காமிச்சிட்டு போயிட்டார், பெருசாக ஆக்டிவாக இல்லை. இப்போ என்ன வந்துருச்சு உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க, தலைமை ஒன்று இருக்குது, தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களுக்கு அந்த தலைமை மீது அதிருப்தி, தலைவர் மீது அதிருப்தினா ரிசைன்மெண்ட்டு திமுக போய் சேர்ந்துக்கலாம், அதான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்துக்கிட்டே
ஒரு கட்சியோடைய ஒரு கூட்டணியோட நீங்கள் எப்படி ஒரு குற்றச்சாட்டு வைப்பீங்க? ஷானவாஸ் வந்து விசிகாவை எதிர்த்தோ இல்லை திருமாவளவன் எதிர்த்தோ எதுவும் பேசலையே. இல்லை, நீங்கள் அந்த உங்களுடைய குற்றச்சாட்டுகளே உங்கள் மனக்குமுறலை கட்சியில் தானே சொல்லணும். நீங்கள் பொது வெளியில் எல்லா சேனலையும் வாவான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி கொடுக்குறீங்க. அப்போ கட்சிக்கு தர்ம சங்கடம் இருக்காதா? ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க, அங்கே தர்ம சங்கடம் இருக்காதா? இதே தான் காங்கிரஸில் நடந்துச்சு. காங்கிரஸில் திமுக ஆதரவாளராக இருக்கவங்க தொடர்ந்து தாவேக்கா எதிர்த்தாங்க, தாவேக்கா ஆதரவாளர் தொடர்ந்து தாவேக்கா ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ இந்த கூட்டணிக்கு எல்லாம் முக்கிய காரணம் திமுக தான். அப்போ காங்கிரஸ்குள்ள தாவேக்கா அணி ஒன்று கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியுமே. தாவேக்கா அணி ஒன்று இருந்துச்சு, திமுக அணி ஒன்று இருந்துச்சு. விசிகாவிலே இப்போ திமுக அணி ஒன்று வச்சுருந்தாங்க. இவர் திமுக ஆதரவாளராக உள்ள அணியாக செயல்படுறாருங்கிறதுனால தான் விசிகாவிற்கு சீட்டே கொடுக்கல. இதான் அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ கூட்டணி சீட்டு கொடுக்க திமுக ஆதரவாளராக சீட்டு கொடுக்கல, ஆனால் முதன்மை செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அது கொடுத்தாங்க, அவரை வெளியே விடக்கூடாது, நமக்கு கட்சி நாட்கள் இருக்கிறாரு, அவர் தன்னோட பக்கம் ஒரு ஸ்டாண்டு தானே சார் இருக்கணும். அவர் திமுக ஆதரவாளராக இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா, அவர் கட்சியை விட்டு போனாலும் பிரச்சனை இல்லைன்ற ஸ்டாண்ட் தான் அவர் கட்சி எடுக்கலாம். ஆனால் அவர் இருந்த பதவியோட ப்ரொமோஷன் கொடுக்கறது அப்படின்றது வந்து அந்த குற்றச்சாட்டை மட்டுப்படுத்திடுது. அப்படி கிடையாது. இப்போ கலைஞர் இருக்காரு, கலைஞருக்கு பல இடங்களில் பல பேருக்கு சீட் கொடுக்காம இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆளுடைய தயவு தேவை, அந்த நபர்களுடைய தயவு தேவை, அனுபவம் தேவை, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திறமை தேவை அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிறாங்க. ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து அவங்க வெளியில் போகாமல் தக்க வச்சுக்கிறாங்க. ஒரு கட்சி ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்காம இருக்கிறது கட்சியினுடைய முடிவு. அவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், நிறைய பெர்மிடேஷன் காம்பினேஷன்ஸ் வந்து அவங்க போட்டு தான் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் கொடுக்க வேணாம் அப்படின்ற முடிவு எடுப்பாங்க. அது வேற. இவர் வேற கட்சி ஆதரவாளராக இருக்கிறதுனால தான் சீட்டு கொடுக்கல அப்படின்னா அவருக்கு வேற எந்த பதவியுமே கொடுக்கக்கூடாது. வேற கட்சி ஆதரவாளராக இருக்காருனால சீட்டு கொடுக்க மாட்டீங்க, முதன்மை செயலாளர் பதவி கொடுப்பீங்களா? தேர்தலுக்கு பிறகு அமைதியாக இருந்தாலும் திருப்பி இவர் தான் அந்த விசிகாவுக்குள்ள வர்றாரு. தேர்தலுக்கு பிறகு வெளிநாட்டுக்குள்ள எப்போ வெளியே போனார் விசிகா? அமைதியாக இருந்தார், வெளியில் போட சொல்ல அமைதியாக இருந்தவர் ரொம்ப நாளைக்கு பிறகு தான் உள்ள வர்றார், விசிகாவுக்குள்ள வர்றார். வந்து அவரோட சேர்ந்து தான் தாவேக்கா நிகழ்ச்சிக்கெல்லாம் போனார், அரசு நிகழ்ச்சிக்கெல்லாம் போனார் இவர் திருமாவளவனோட. அப்போ எல்லாம் இது வந்து பாஜக குரலாக தாவேக்கா இருக்குன்னு ஏன் அவருக்கு தெரியலை? அதை கூட இன்னொரு செய்தி போயிட்டு இருக்கு, அவர் சில பதவிகள் கேட்டதாக கூட சொல்கிறாங்க தாவேக்காவில். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டு இருக்கு, அதை நம்ம வந்து ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாதுனால அது போயிடலாம். அப்போ திமுக ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சிகளை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது. இப்போ நீங்கள் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏன் எல்லாரும் வெடித்து செதறி வெளியில் போனாங்க? இத்தனை நாள் கூட்டணியில் இருந்தவங்க, கொள்கையோடு இருந்தவங்க, நாட்கள் தொடர்ந்து பயணம் பண்ணவங்க, தொடர்ந்து வெற்றி பெற்றவங்க ஏன் ஒரே நாள் அவங்க மாறுறாங்கன்னா, கூட்டணி கட்சியில் திமுக நடத்திய விதம் அப்படி. உள்ளுக்குள்ளே இவர்களுக்கு சாதகமான ஆட்களை வைத்துக்கொண்டு கட்சிக்கு உள்ளே இடைஞ்சல் கொடுத்துருந்தாங்க. அதோட கட்டத்துக்கு மேலே வெடித்து போய் தான் இன்றைக்கி போகிறாங்க. அப்போ கூட்டணி கட்சிகளுக்குள் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் திமுக தான் இன்றைக்கி காரணமாக இருக்குது பார்க்குறப்ப. அப்போ இதை வந்து அந்தந்த கட்சிகளுக்குள்ள பிரச்சனை. தாவேக்கா அந்த கட்சிகளுக்கு உண்டான உரிய மரியாதையை கொடுத்துருக்கு, அங்கீகாரம் கொடுத்துருக்கு, பதவிக்கான இடத்தை கொடுத்துருக்குறாங்க, அவர்கள் சுதந்திரமாக செயல்படுறதுக்கான கொடுத்துருக்குறாங்க. ஒரு பதவிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக உங்களை வந்து போடுறதுக்கு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஒரு வேட்பாளரை போடுறதுக்கு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கூட்டணி கட்சியில் மிரட்டல் திமுக மாதிரி. நான் 10 சீட் தர்றேன், அதில் நான் 4 சீட்டு உங்கள் கட்சியில் இருக்கவன் நான் சொல்வேன்னு சொல்லலை. இதெல்லாம் நடந்துச்சுங்க. இல்லை அவங்க கூட்டணி அது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி போனதுக்கு பிறகு இதை நம்ம பேசலாம். இல்லை திமுக சொல்கிறேன், திமுக தன் கூட்டணி கட்சிகளுக்கு 10 சீட் தர்றேன், அதில் 4 சீட் நான் சொல்கிற ஆளுக்கு நீ சீட் கொடுன்றாங்க. இது நடக்காமையா இருந்துச்சு? கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி நடத்துனாங்கிறத நீங்கள் இன்னொரு கூட்டணிக்குள்ள இருந்த கட்சி தலைவர் யாராவது கூட்டி பேச்சு பாருங்கள். அப்போ அந்த மனநிலை தான் இன்றைக்கும் தொடருது. உள்ளுக்குள்ளே இந்த ஆட்சியில் எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேணாமா, பண்ண மாட்டோமா அப்படிங்கிறனால அங்கே ஒருத்தர் 2 இது பண்ணுறாரு, இங்கே 2 பேர் அறிக்கை கொடுக்குறது. இது பாஜகவினுடைய ஆட்சி. பாஜகவினுடைய ஊதுகுழலாம் தாவேக்கா இருக்குன்னா அதையும் காங்கிரஸை கூட வச்சுருக்க போகுது. சித்தாந்த எதிரியாக நேர் எதிரியாக டெல்லியில் சண்டை போட்டுட்டு இருக்க காங்கிரஸ் பாஜகவும், காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்கிறாங்க பாஜக. அவங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியாவில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த பக்கத்தில் உட்கார வச்சிருக்குன்னா எப்படி பாஜக சும்மா இருக்கும்? இதுலேருந்தே தெரிய வேணாமா உங்களுக்கு பாஜகவோட இணக்கமாக இருக்கிறாங்களா, பாஜகவின் ஊதுகுழலாக இருக்கிறாங்களா, பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்களா? அப்போ இது எல்லாமே வந்து ஒரு நரேஷன் தான். பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காங்க, பாஜக எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க, இந்த ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. கூட்டணி கட்சிக்குள்ளே உள்ளே இருந்துக்கிட்டு கரையான் நடிக்கிற மாதிரி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளை சரியாக கையாளாது தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் காரணம். ஆளூர் ஷானவாசம் மட்டும் டச் பண்ணார். இப்போ தாவேக்கா கூட்டணிக்கு போன பிறகு தாவேக்கா அரசை விமர்சிக்கிற சிலர் பேரெல்லாம் சொல்கிறான், அவங்கெல்லாமும் நான் திமுக கைக்கூலிகளாக உள்ளே இருக்காங்களான்னு. ஐயா பே சண்முகம் அவர்கள் அவர் இந்த அரசினுடைய முடிவுகள் சார்ந்த மாணவர் போராட்டத்தை ஒடுக்கியதாகட்டும், அதுக்கு முன்னாடி 125 நாள் வேலை, இவங்க கொடுத்த வாக்குறுதியில் இந்த மாணவர்களுக்கு 4000 கொடுக்கணும்னு மாவட்ட தலைநகரம் முழுக்க போராட்டம் நடத்தினார். திமுக தூண்டிவிட்டு இன்னமும் ஸ்டாலினோட தொடர்பில் தான் இருக்கிறார், அவங்க தூண்டிவிட்டது அதை எடுக்கலாமா? திரும்ப அவர்கள் பேசினார், ஆட்சி மாறிடுச்சு, ஆனால் அம்பேத்கர் சிலையை வைக்க விடலை, இன்னமும் அதே அதிகாரிகள் கையில் தான் கட்டுப்பாடு இருக்குன்னு இப்போ இருக்கக்கூடிய அரசு முதலமைச்சரால் ஒன்றும் பண்ண முடியல, அதிகாரிகள் தான் நடத்துகிறாருன்னு திரும்ப பேசினார். திமுக தூண்டிவிட்டு உள்ளுக்குள்ள அவரையே வச்சு கீ கொடுத்துருக்குன்னு எடுக்கலாமா? ஐயா வீரபாண்டியன் அவர்கள் 125
365 நாள் திட்டத்தை இல்ல, நீங்க ஒரே ஏத்துக்கிறதுக்கு ஒரு நீங்க பேசுங்க. இவர்கள் எல்லாம் இந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய என்ன வேணாலும் உரிமை இருக்கு. அவங்க பேசலாம், சண்டை போடலாம், தங்களுடைய உரிமையை கேட்கலாம். இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகளாக இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு தான் உள்ள குடைச்சல் கொடுக்குறாங்கிறதா பிரச்சனையே. இப்ப தலைவர்கள் மாற்று கருத்து ஒரே சொல்லும்போது நிமிஷம், நீங்க சொன்னது எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்போ தோழர் சண்முகமாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து ஆட்சியின் மீதோ ஆட்சியினுடைய குறைகளை மீதோ விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவர் அவருடைய நிலைப்பாடு எடுக்கிறார். தலைவருடைய நிலைப்பாடு அடுத்த நிர்வாகிகள் நிலைப்பாடு எடுக்கிறப்ப தான் பிரச்சனையே வருது. இல்ல, அவர் என்னன்னா, நீங்க ஷானவாஸை சொல்றீங்க, திரும்பவே அதை சொல்றாரு அப்படின்றாரு அவர். இல்லைங்க, அது அவர் சொல்கிற டோனே வேற இல்லை. இவர் சொல்கிற மாதிரியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. ஷானவாஸ் பேசின அந்த விஷயத்துக்கு திருமாவளவன் உடன்படுறாரா? வன்னியரசு உடன்படுறாரா? தலைமை உடன்படுதா? விசிக உடன்படுதா? இல்ல, இப்போ அமைச்சராக இருக்கிற வன்னியரசு பேசின விஷயத்திலே திருமாவளவன் ஒரு விஷயத்துல உடன்படல. சமூக நீதித்துறை மாத்தினத வன்னியரசு வரவேற்கிறார், திருமாவளவன் அதை எதிர்த்தாரு. பேர் மாற்றத்தில் மாறுபட்ட கருத்து. இப்போ அதையே நீங்க தாவேகா மேல ஒரு கம்ப்ளைண்டா சொல்ல மாட்டீங்க? இல்ல, அது ஒரு பேர் மாற்றத்தில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனா ஒரு கட்சியினுடைய கூட்டணியை இங்க வேட்டு வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுறாங்களே. இல்ல, இப்போ பேர் மாற்றம் அப்படின்றது அரசினுடைய ஒரு கொள்கை முடிவு. அரசினுடைய கொள்கை முடிவு அமைச்சர் ஆதரிக்கிறார், அந்த கட்சியினுடைய தலைவர் எதிர்க்கிறார். இதுல உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அரசினுடைய மற்ற முடிவுகளை கட்சி தலைவர் ஆதரிக்கிறார் இல்லையான்றது, இப்போ ஷானவாஸ் பேசின விஷயங்கள்ல திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்னன்றது தெரியாது, ஏன்னா அவர் பேசல. அப்ப ஷானவாஸ் பேசுனதுனாலே வந்து அது எதிரானது எப்படி சொல்ல முடியும்? இது எதிரானது இல்ல, இல்ல இது எதிரானது அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும்? ஷானவாஸ் மட்டும் கிடையாது, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களே அங்கே ஒன்று இங்கே ஒன்று தலைமையை மீறி அவங்க தனிச்சையாக செயல்படுறாங்க, அறிக்கையை கொடுக்குறாங்கிறதான் குற்றச்சாட்டு. இப்போ தலைவர்கள் நேராக கட்சியை நோக்கியோ அந்த ஆட்சியை நோக்கியோ குற்றச்சாட்டு வைக்கிறதுல அவங்களுடைய நிலைப்பாடு. அப்படி பேசி எத்தனை பேர் அந்தந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் எய்தர் ஒழுங்கு நடவடிக்கையோ இப்போ அதுக்கு அவங்க மறுத்து அது சொந்த கருத்துன்னு சொல்லாத வரைக்கும் இப்போ அதில் உடன்பாடு இருக்குன்னு நான் ஏன் எடுத்துக்க கூடாது? அவங்க உடன்படலைன்னா ஒன்று நடவடிக்கை எடுங்க, இல்லை பேச இதுக்கப்புறம் அது வந்து வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டுனா விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள். இப்போ வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வந்தால் ஒருங்கிணையில் இல்லை எதிராக போகிறாங்க அப்படின்னா 3 அமைச்சர்கள் 3 விதமான கருத்துக்களை ஒரே விஷயத்தில் சொன்னால் அமைச்சரவைக்குள்ளே இணக்கம் இல்லை, இல்லை ஒருத்தர் வேட்டு வைக்க பார்க்குறாரு, இணக்கத்துக்கு நம்ம எடுத்துக்க முடியுமா? அஃப்கோர்ஸ் அதை ஆட்சின்னு வச்சுக்கோங்க. இந்த தலைவர்கள் மறுக்காத வரை அப்போ அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்ங்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குல்ல, அவங்க ஏன் அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க? அப்போ இந்த கருத்தை உள்ளே போட்டு பார்ப்போம். கடந்த காலத்தில் 2 பக்கமும் எங்கள் கூட்டணிக்கு போகலான்னு முடிவாகாத வரைக்கும் ஆதரிச்சும் ஒருத்தவங்க பேசுவாங்க, எதிர்த்தும் ஒரு பக்கம் பேசுவாங்க. எது ஃபிக்ஸ் ஆகுதோ அப்படி வரும்போது ஒரு சைடை டோன் டவுன் பண்ண சொல்லுவாங்க. அப்படியான தலைவர்களை எல்லா தலைவர்களும் கொண்டு வந்தார்கள். இது அப்படியானதை இப்போது வரைக்கும் பாஜக எதிர்ப்பில் தாவேகா தொடர்ந்து நீண்ட தூரம் பயணிக்குமா? இல்லை இவங்களுக்கு அடிப்படையில் ஒன்றா கட்டி வச்சதே பாஜக எதிர்ப்பு தான். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் பேசப்பட்டது, அவர் நேரடியாக மதச்சார்பற்ற சக்திகளிடம் தானே முதலில் போனார்னு. லீமாரோஸ் அவர்கள் பேசியதாக சொன்னபோது தாவேகா கூட்டணியை விட்டு எடப்பாடி வெளில வந்துட்டாரா? லீமாரோஸ் அவர்கள் பாஜக கூட்டணியை விட்டு அவர் எடப்பாடி வெளியில் வந்துட்டாரா, இல்லை கூட்டணி முறிந்ததுன்னு அறிவிச்சிட்டாங்களா? இந்த காருக்குள்ள இருட்டில் கையெழுத்து போட்டார்ல ஒருத்தர், அவர் என்ன, நான் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டொனேட் பண்ணுறேன்னு கையெழுத்து போட்டார். அவர் எந்த கூட்டணியில் நின்று வந்தவர்? அவர் கையெழுத்து போட்டதுங்கிறதே அது தனி. அப்புறம் முகத்தை மூடிட்டு ஒருத்தர் போனார். இதெல்லாம் எதன் அடிப்படையில்ங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் இவர்கள் ஆதரித்தார்கள். இவங்க 4 பேரும் சொன்னாங்க, அவங்க 4 பேர் ராஜினாமா செய்தையே நாங்கள் கண்டிச்ச பிறகு தான் 4ஓட நின்றுச்சுன்னு. அதுக்கப்புறம் 5 ஆச்சு 6 ஆச்சு. அந்த நிலைப்பாடு என்ன? இப்படியே இந்த அரசாங்கம் போராடுகிற தொழிலாளர்களை, நான் சொல்கிறத விட என்ன பெரிய ஸ்டேட்மெண்ட் இருக்கும், போராடுகிற தொழிலாளர்களை, மாணவர்களை, மற்ற பல்வேறு செக்டார் சேர்ந்தவங்களை இந்த அரசு இப்படியே ஒடுக்கும் என்றால் எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும். நாங்கள் இடைத்தேர்தல் கொடுத்து எதிர்ப்பான் முடிவெடுக்கலை, பஞ்சாயத்து தேர்தலுக்கு தனியாக போகிறோம்னு பே. சண்முகம் சொன்னார். அது திமுக சொல்லி சொன்னாரா, இல்லை அவருடைய கருத்தா? இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை ஷானவாஸ் வெளிப்படுத்துவதா? டே 1 அவர் நிப்பாட்டிருந்தா இத்தனை பேட்டி வந்திருக்காது இல்லை? ஏன் திரும்ப அவர்கள் அது மௌனமாக கிடக்கிறார்? அவருக்கு உடன்பாடு இருக்கா? அவர் தெளிவுபடுத்தாத வரைக்கும் 50% சான்ஸை ஷானவாஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த இதை திரும்ப முடிவெடுக்கட்டுங்கிற வரைக்கும் நம்ம ஸ்கோப் வைக்கணும். இதே கருத்துக்களை சொல்லி அவரை இதுக்கு முன்பாக பேட்டி கொடுத்ததற்காக சிலர் நீக்கியிருக்காருன்னா செஞ்சிருக்கார், அந்த நடவடிக்கை எடுக்கலாமே. அப்போ அவருடைய மௌனம் நம்மெல்லாம் அப்படி டிபேட் ஆகட்டுங்கிறதுக்காக கேல்குலேட்டாக செய்யப்படுதா? அவருக்கு உடன்பாடா இல்லை எதிர்ப்பாங்கிறத எடுத்த இடத்துல இப்போ 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் முத்திரை குத்துறோம். அவங்க தலைவர்கள்னும் போது அமைதியாக ஏன் இருக்கீங்கன்னு ஏன் அவரை கேட்கல? இப்போ வரைக்கும் ஷானவாஸ் அப்படி பேசுகிறாருன்னு தாவேக்காவே ரியாக்ட் பண்ணலையே. நம்ம பேசணுமே. தாவேக்கா அப்படி ஒருத்தர் சொல்கிறாருன்னா தாவேக்காலேருந்து இப்போ யாரும் ரியாக்ட் பண்ணல, விசிகாவினுடைய தலைவரும் ரியாக்ட் பண்ணல. அது அப்படியே இருக்குன்னா அதை அப்படியே பொதுவெளியில் வைத்து யார் யார் என்னென்ன காரணங்களுக்காக அமைதியாக இருக்கிறார்கள்னு நம்ம அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய தேவைக்கு நகருது. பேசுகிறவங்களுக்கு கணக்கு இருக்குது, அதை எதிர்கருத்து வைக்கிறவங்களுக்கு கணக்கு இருக்குது, அமைதியாக கிடக்கிறவர்களுக்கும் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் கருது இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போது
அவர் சொன்ன மாதிரி வந்து திமுக கூட்டணி கட்சிகள், அதாவது தாவேகா கூட்டணியில் இருக்கிற தங்களுடைய பழைய கூட்டணி கட்சிகளுக்குள்ள சில பேரை வச்சு அந்த கூட்டணியில் குழப்பம் உண்டாக்குறாங்க அப்படிங்கிற கருத்து வந்து சொன்னா, அதில் உங்கள் கருத்தை சொல்லிட்டீங்கன்னா தாவேகா கட்சி தொடர்பாக பேசணும் நேரம் ஒரு துடிச்சிட்டு இருக்காரு, அங்கே போயிடலாம். எல்லாருமே கூட்டணி கட்சிகள் வந்து சொல்லி கொடுத்ததை தான் பேசுவாங்கன்னா அந்தந்த கட்சிக்கு கொள்கை இல்லையா? இந்த தலைவர்கள் எல்லாம் நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு தோணலையா? இது திமுக சொல்லி கொடுத்து தான் பண்ணுறாங்க அப்படின்னா திமுக அவங்கள தக்க வச்சிருந்துருக்கலாமே, நீங்கள் ஏன் போய் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு வெளிப்படையாக சொன்ன நமக்கு கிடைச்ச ஸ்டேட்மெண்ட்டு, ஆதரவு கொடுக்கறதுக்கு நான் எந்த எதிர்ப்பையும் நான் செய்யலை, போகிறவங்க போங்கன்னு சொன்னேங்கிறது தான் திமுக தலைவராக வந்து முன்னாள் முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது அந்தந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு, இவர் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசவே கூடாது அப்படின்னா டே 1லேருந்து நான் ஏற்கனவே பட்டியல் போட்ட மாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி மேடமாக இருக்கட்டும், அல்லது வந்து தோழர் கனகராஜா இருக்கட்டும், ஏன் வந்து அவங்க தாமியசாவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவன் தீட்சண்யா போன்றவர்கள் எல்லாருமே இந்த ஆட்சிக்கு எதிராக டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அதை எடுத்தோம்னா பெரிய பட்டியலே வரும், நம்மளால இப்போ சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு போடுறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் திமுக சொல்லி பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. ஸோ திமுக நேற்றுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரும் வீரபாண்டியன் தோழரும் ஒரே இதில் வந்து தோழர் நல்லக்கண்ணுடைய சிலை திறப்பு விழாவில் பேசுகிறாங்க. கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக திமுகவுடன் உடன் இருக்கிறோம்னே அதிலே வீரபாண்டியன் அங்கேயே சொல்கிறாரே, நாங்கள் வந்து ஜனநாயக கட்சிகள் எல்லாரோடையும் சொல்லும் பொழுது அதிமுக திமுக தாவேகாவையும் சொல்கிறார் அவர். அந்த பேரை சொல்லிட்டு அதே நேரத்தில் கொள்கை ரீதியாக எங்களுடைய இந்த ஒற்றுமை பயணம் தொடருங்கிறத சொல்கிறார். அப்போ அவங்க எந்த இடத்துல அவங்க விலகி நிற்கிறாங்க, எந்த இடத்துல ஒன்றா நிற்கிறாங்கிறது தெரியுது. அப்போ இதெல்லாம் இன்னொரு கட்சி சொல்லி தான் சொல்லணும்னா போய் ஆதரவே கொடுக்காதீங்க, 108ஓட நிற்கட்டும், தொங்கு சட்டமன்றமாக நிற்கட்டும்னு சொல்கிறதுக்கான வாதமும் இருக்குதானே செய்யுது. அந்த பக்கம் அந்த பிளேஸும் இருந்ததில்ல. அவங்க என்ன சொன்னாங்க வெளியில் வந்து, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போகுது, அதை தடுக்கிறதுனால தான் நாங்கள் அப்படி ஒன்று நடந்துடக்கூடாது, இங்கே பாஜக ஆட்சி அமைக்க வந்துடக்கூடாது, பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறது தான் தோழர் சண்முகத்தில் இருந்து தோழர் திருமாவளவன்லேருந்து எல்லாரும் சொல்லிட்டு அங்கே போனது. அங்கே போன இடம் அதுதான். தாவேகாவை வந்து இவங்கெல்லாம் போனதுக்கான ஒற்றை புள்ளி அதுதான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி திமுக சொல்கிறது அவங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படி வந்து ஷானவாஸ் பேசினார்னு இவர் சொல்கிறாரோ, அவர் புனைவழவன் தோழர் சொல்கிற மாதிரி 3 நாட்களாக விசிகா அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவர் எல்லா பாட்காஸ்ட்லையும் பேசிட்டார், ஏதோ ஒரு பேட்டி மட்டும் இல்லை, எல்லா பேட்டிகள்லையும் அவர் பேசிட்டார். தொடர்ந்து அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த நான் சொன்ன வந்து இவங்க மேலே இடதுசாரி தோழர்கள் எழுதக்கூடிய சோஷியல் மீடியா போஸ்ட் மேலே அந்த கட்சி தலைமை இதுவரைக்கும் அவங்களுடைய எந்த கமிட்டியும் எதுவுமே அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. அப்படிங்கும்போது இது அவங்கவுங்களுடைய கருத்து சார்ந்து ஒவ்வொரு சம்பவம் அந்த சம்பவத்தை ஒட்டி அவங்க நிலைப்பாடை தான் வெளிப்படுத்துகிறாங்களே தவிர இதுக்கு வந்து இன்னொரு கட்சி இது அறிவாலயத்திலேருந்து தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடுறோம். எல்லா கூட்டணி தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், அரசியல் கட்சிகளையும் தலைவர்களையும் குறைச்சு மதிப்பிடுறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்குள்ள. மே 10க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் அதிகம் பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா வந்து தாவேக்கால தான் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறது வந்து அந்த கட்சிக்கு நல்லதா, என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து உள்ள ஏற்படுது? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.